ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி குக்கிங். நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா. இது சப்பாத்தி, பூரி, நான், ரோட்டி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், அரைச்ச தக்காளி, சீரகத்தூள், மல்லித்தூள், வெள்ளை சுண்டல், பட்டை, கிராம்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது. இப்போ ஒரு பவுல்ல வெள்ளை சுண்டலை 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 2 பட்டை, 3 கிராம்பு, பொடியா நறுக்கி வச்ச ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருக்கிற 2 தக்காளியை சேர்த்துக்கறலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ ஊற வச்ச சுண்டலை இதோட சேர்த்துடலாம். சுண்டலை மசாலாவோட நல்லா கலந்துட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு 5 விசில் வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கிறலாம். இப்போ 5 விசிலுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், இங்கே பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு சன்னா மசாலா சும்மா சூப்பரா வந்திருக்குது. அடுப்புல இருந்து இறக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா கசூரி மேத்தியை தூவிக்கிறலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.